Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம சேமியா வச்சு ஒரு கட்லெட் தான் செய்ய போகிறோம். இந்த கட்லெட் பார்க்குறதுக்கும் சரி டேஸ்ட்லேயும் சரி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வெளியில் நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால இது ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சேமியா கட்லெட் செய்கிறதுக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 15 to 20 minutes ஊறட்டும். நம்ம அதுங்காட்டி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் வேக வச்ச சேமியா, கேரட் கொஞ்சம், வேக வச்ச பொட்டேட்டோ, ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் 1, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு, சாட் மசாலா 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஊற வச்ச ரவை, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் கொஞ்சம் ஆயில் கிரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு போர்ஷன் எடுத்து இப்போ ஃப்ரைங் பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துருங்க. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.